ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்ல இருந்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸான ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி வீடியோவில் இந்த கிஃப்ட்டை பார்க்குறீங்களோ, சேம் அதே மாதிரி தான் நானும் வீடியோவில் தாங்க இந்த gift ஓப்பன் பண்ணுறதை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நான் ஊர்லயே இல்ல. ஸோ, அன்னைக்கு நான் கண்டிப்பா கிஃப்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு வீடியோல எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. சரி, ஓகே. ஏன் அப்படின்ற ரீசனே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா அன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ, வந்து நான் சாட்டர்டே, சண்டே அம்மா வீட்டுக்கு போவேன். அப்போ ஃப்ரைடேவே கிளம்ப வேண்டிய இது. ஏன்னா, அப்பா ஃப்ரைடே ஒரு விஷயமா மதுரைக்கு வந்திருந்தாங்க. அதனால என்னைய சரி, நாளைக்கு ஒரு தாட்டி நான் கூப்பிடாட்டி என்ன, இன்னைக்கே வாங்க போகலாம். அதான் நைட் 8:00 ஆயிடுச்சு. ஸோ, நான் அன்னைக்கு கிளம்பி போனேன். போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் நைட்டு இந்த கிஃப்ட்டை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். ஆக்சுவலாக நான் இல்லை. நான் சுத்தமாக ஒரு வார்த்தை கூட நான் ரிவீல் ஐ மீன் விஷ் பண்ண கூட இல்லை அவருக்கு. ஏன் அப்படின்ற ரீசனை நான் சொல்கிறேன். காரணம் அதுக்கும் அவர் தான் ரீசன். மேரேஜ் ஆகி ஒரு ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நான் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம், கல்யாணம் ஆகி பாப்பாவே பிறக்க போகுது, இப்போ என்ன உனக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு ரொம்ப நக்கலாக சொன்னார். சரி, ஓகே. நானும் நினச்சேன், அப்போ கல்யாணம் ஆனவங்களாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடக்கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு விஷ் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு ரொம்பவே பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம். இது ரொம்பவே த்ரில்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன கிஃப்ட் அப்படின்னா, லக்கி பேம்பூன்னு சொல்லுவாங்கள்ல, மூங்கில். அதுதான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அதையும் நான் அதையும் காமிக்கிறேன், அந்த வீடியோவும். ஸோ, இதுதான் இந்த லக்கி பேம்பு. இது வாங்குறப்போ எப்படி இருந்துச்சு, கரெக்டாக 1 வீக்கில் இப்போ நான் எப்படி வளர்த்துருக்கேன், என்னோட அன்பு பாசம் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி அதை எப்படி வளர்த்துருக்கேன்ற இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 11:58 இருக்கும். கால் பண்ணார். இன்றைக்கி என்ன டே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே இல்லை, எனக்கு பர்த்டே இல்லை, மித்ராவுக்கு பர்த்டே இல்லை, நம்மளோட ஆனிவர்சரியுமே இல்லை, யாருக்கும் பிறந்தநாள் இல்லை. என்ன, யாருக்கு விஷ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அடி பாவி, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாரு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு விஷ் பண்ணணும்னு கூட உனக்கு தோணலை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் தான் போன வருஷம் அப்படி சொன்னீங்க, அது போன வருஷம், நான் சொன்னது இந்த வருஷம் அப்படி சொல்லி டைலாக்லாம் விட்டார். சரி சரி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் வீடியோ அனுப்பினதை பார்த்தேன். கிஃப்டெல்லாம் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. கடைசி வரைக்கும் நான் விஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா 12:00 முடிஞ்சிருச்சு அன்னைக்கு. அதனால் அப்புறமா இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. இந்த ஆண் பிள்ளைகளை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம போய் சொன்னால் அதை அலட்சியப்படுத்துறதும், நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருந்தால் அவங்க சொல்கிறதும், இதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்டாச்சு வேற கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டாச்சு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எதையுமே எதிர்பார்த்து நம்ம வாழக்கூடாது. நம்மளோட சந்தோஷத்துக்கு முதல் எதிரியே எது அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படின்றத நான் கண்டிப்பாக அனுபவபூர்வமாக அனுபவித்த ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்காகவே சொல்கிறேன். இப்போது இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இது வாங்கி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு நான் இதே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்றது ஒரு சின்ன வேலை கிடையாது. அதுவும் ரொம்ப பெரிய வேலை தான். இருந்தாலும் நம்ம இஷ்டம் தானே. நம்ம வீட்டில் நம்ம நினச்சா போய் வேலை செய்யலாம், இல்லையா படுத்து கூட தூங்கலாம். ஸோ, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ரொட்டீன் அதே ஒர்க் தான். சமைக்கணும், குழந்தைய பார்க்கணும், பின்ன இந்த யூடியூப் வரதா இருந்தால் யூடியூப் வீடியோஸ் எடுக்கணும், அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் போகணும் வரணும், இந்த மாதிரி வேலை தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ, அவங்களுக்கு அப்படி இல்லை. அதுவும் ஒரு ஆஃபீஸர், ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க,
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சினி ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னும்போது சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அது நல்லா சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் காலை வாரி விட்டுருவார். இல்லை வேறு யாராவது ஆர்டிஸ்ட் வந்து காலை வாரிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. ஜிஎஸ்டி இருக்குது, என்னென்னமோ இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார். வீட்டு வாசல்லையே கழட்டி வச்சுட்டு வந்துடுவார். இருந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்பார்க்காம எதுவுமே இருந்தால் மட்டும்தான் லைஃப் வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றது வந்து என்னோட இந்த 2 வருஷம் அனுபவம்னு சொல்லி நான் சொல்லுவேன். நியூ மேரிட் கப்புள்ஸ்க்குலாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு டிப்பே இதுதான். எதையுமே வந்து எதிர்பார்த்து வாழாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப அன்பாக, நீங்கள் கேட்காததெல்லாம் கூட வாங்கி தருவாங்க. ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துப்பாங்க. அதுக்காக அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம மேலே பாசம் இல்லை, நம்மளை வந்து பார்த்துக்க மாட்றாங்க அப்படின்ற தாட்டுக்கு வந்து போயிடக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து ஏமாற்றம். எதுவுமே எதிர்பார்த்து வாழக்கூடாது. நம்ம ஹஸ்பண்டுன்னு இல்லை, யார்கிட்டையுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்டயே வந்து எதையுமே வந்து எதிர்பார்க்காம இருந்தோன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி இருக்கீங்க, எண்டிங்கும் வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். கொடுத்தா ஏற்றுக்கோங்க, கொடுக்கலைனாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கணும். அது வந்து அன்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கசப்பான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மைண்ட் செட்டில் இருக்கணும். நான் பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணேன், கிஃப்ட்டு கொடுத்தேன், நீ என் பர்த்டே மறந்துட்ட, செலிப்ரேட் பண்ணலை, விஷ் பண்ணல. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே அப்படின்ற மனசில் அவங்க மனசில் இருந்திருக்கும். ஏன்னா மறக்கிறதான வந்து ஜென்ஸோட நேச்சர்ன்னே சொல்லலாம். நம்மளுக்கு இயர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும், அவங்களுக்குலாம் ஞாபகமே இருக்காது. ஸோ அதுதானே வந்து எப்படி ஃபேக்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அடுத்த வீக் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அது வந்து மறந்து போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் வேலண்டைன்ஸ் டேக்கே வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் அது என்ன பிரச்சனைன்னு நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்து 3 லேப்டாப் இருக்குங்க. ஒரு லேப்டாப் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மித்ரா தூக்கி போட்டு உடச்சிட்டா. அது வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு லேப்டாப் பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்புமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வச்சுருக்கிறத வந்து நல்ல ஹையர் அண்ட் ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஹையர் அண்ட் லேப்டாப் வச்சுருக்காங்க. நான் ஒரு நல்ல லேப்டாப் தான் நானும் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னோட எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்குது. என்னோட அந்த லேப்டாப்பில் வந்து இன்னும் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க்குக்காக இந்த லேப்டாப் வெளியே எடுத்துகிட்டு போகிறனால என்னால் சரியான டைமுக்கு எடிட்டிங் பண்ண முடில, நான் அப்லோட் பண்ண முடில. ஸோ அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். இது வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த லீஃப் வந்து நான் எல்லாமே எடுத்து தண்ணியெல்லாம் மாற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக 1 வீக்கில் வந்து நான் சொன்னேன்ல பாசம்லாம் போட்டு எப்படி வளர்த்துருக்கேன்னு சொல்லி, ரொம்ப சூப்பராக. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொட்டை மொட்டை தலையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வாரத்துலேயே வந்து நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த லக்கி பேம்பு வந்து வீட்டில் வளர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சில பேர் வாங்கலான்னு ஐடியாவில் இருப்பீங்களா, அவங்களுக்காக ஒரு சின்ன டிப். இது வந்து ஆர்ஓ வாட்டரில் தான் வந்து யூஸ் பண்ணணும். போர் வாட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. ப்ளஸ் வந்து இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ரொம்ப கூலிங்கான பிளேஸ்லேயே வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து இது வந்து வச்சுருக்கணும். 1 வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணி மாற்றினா கூட போதும். இல்லைன்னா 3 டேஸ் ஒன்ஸ். அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த கொரியரோடைய வருது. இருந்தாலும் இது பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். வாங்கி வைக்கிறவங்க வைக்கலாம். இது வந்து செகண்ட் கிஃப்ட். அப்புறம் வந்து என்னுடைய நிறைய வீடியோஸ், பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட வந்து நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அதான் சொன்னேன்ல, எதிர்பார்க்காம வாழ்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் லைஃப் ரொம்பவே பிரைட்டாக
அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற ஒரு எதிர்பார்ப்போட நல்லாவே ஸ்மூத்தாக போகும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக போகிறதில்ல. அதுக்காக எல்லா விஷயங்களும் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதும் இல்லை. நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, அதே சமயம் அவங்களுடைய சுதந்திரத்தையும் நம்ம வந்து பறிக்கக்கூடாது. ஸோ வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரே எடுத்துக்கோங்களேன். 2 பேர் வந்து ஈக்குவலாக மூவ் ஆனால் மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லாம் விட ஒரு பெரிய ஒரு வேலை அப்படின்னா நம்மளோட லைஃப். ஸோ அந்த லைஃப்பை வந்து நல்ல ஈக்குவலாக எல்லாரும் சேர்ந்து வந்து மூவ் ஆகுங்க. சரி, ஓகே, என் ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய மொக்க போட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.